பாருங்க, டெவிலோடைய பவரை படிக்கிறது பிசாசின் ஆழங்கள். ஆனா தேவனுடைய வல்லமையும் பிசாசின் தோல்வியையும் படிப்பதுதான் புதிய ஏற்பாட்டு பார்வை. புதிய ஏற்பாடு பிசாசின் தோல்வியை காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். யுத்தங்களுக்கு பின்பாக பிசாசுல நினைக்கிறீங்களா? வியாதிக்கு பின்னாடி பிசாசுல நினைக்கிறீங்களா? குறைவுகளுக்கு பின்பாக பிசாசுல நினைக்கிறீங்களா? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா ஒருத்தர் தானே, அதை இவன் சப்பானி நாய், அவர் சொன்னாரு குறைவுன்னு, அது பிசாசுன்னாரு. ஒரு அம்மா 18 வருஷம் கூடியா இருந்துச்சு, எல்லாம் கூடி நாய். இவர் சொன்னாரு சாத்தான் கட்டி வைத்திருந்த. கையை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். மேரே மாலா சாந்து ராபா ஹர் அபாலா தீரே மேனே. நல்ல பாம்பு தான், என் நல்ல பாம்பு. நல்ல பாம்பு கொத்துருக்குன்னு லைட்டாக சொல்லுமா, கிளம்பிரு போயிடுறியா, இல்லை படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவா. மற்ற பாம்புலாம் படம் இருக்காது. இப்போ பாம்பு ஏன் மனுஷன் பார்த்தோன்னே ஓடுதுன்னா அது தெரிஞ்சிடும். பார்த்துட்டான் ஏன் நீ நம்மளை, அப்படித்தான் பிசாசு. அவனை பார்த்துட்டினா ஓடிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து பிசாசின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே 7வது வாரம் இல்லை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் தந்திரமும் வல்லமையும் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். டிசெப்ஷன்ஸ் ஆஃப் டெவில், பிசாசின் தந்திரங்கள். இந்த வாரம் பார்க்க போகிறோம். டெவில் இஸ் எ லயர். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பிசாசு ஒரு பொய்யன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓகே. Why should we meditate the deception of devil and failures of devil? Why should we talk about devil? டெவிலை பற்றி பேசும்போது பிசாசின் ஆழங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. இதை வெளிப்படுத்த சில பிசாசின் ஆழங்களை படிக்கிறாங்க. அந்த ஆழங்கள் என்னென்னா, அவன் எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ பயங்கரமானவன், அவன் எப்படிலாம் வேலை பார்க்குறான், ஏகப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள். நான் கூட பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குடுகுடுப்புக்காரங்களாம் ஒரு ஸ்டூடெண்ட், ஒருத்தர் நண்பர், அவர் பெரிய ஒரு ஆல்ரெடி பைபிளில் நல்ல தேர்ன ஒரு நபர் தான். சும்மா அந்த ஷேரிங் டைமில் இந்த குடுகுடுப்புக்காரங்களாம் வரும்போது நம்ம வீட்டுக்கெலாம் வராங்க கொள்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரூபாய் இல்லை அல்லது ஒரு காசுலாம் போடலாம். நான் சொன்னேன், அவன் ஒரு ஆத்மா தானே, நீங்கள் என்ன செய்யலாம், போடுங்க. அதை போட்ட உடனே அவன் சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆயிரும். அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அப்போ இயேசு நல்லவன்னு சொல்லுங்கள். அப்போ நீ வெளியே போ பிசாசே, இயேசு நாமத்தை உன்னை கடிந்து கொள்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு கிறிஸ்தவ விரோதியாவோ ஒரு காரல் மார்க்ஸாவோ மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரல் மார்க்ஸ் அப்படி தான் ஆனார். ஆமாம், காரல் மார்க்ஸ் அப்படி ஆகிருக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான் ஹிட்லர் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு யூதனால் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி ஆனால். அந்த மாதிரி யாருக்கு தெரியும், அவன் பாட்டுக்கு திருவோடு வந்தவன் நாளைக்கு திருவோடு போய் வேறு மாதிரி மாறுற வாய்ப்பு இருக்குது. டோன்ட் டூ லைக் தட், ஜஸ்ட் லவ் தம். அப்போ அவர் கேட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை, இல்லை சார் அந்த மாதிரி நம்ம ரூபா கொடுக்கும்போது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் நமக்கு அவங்க வந்துடுது. அதனால் அவனுடைய தீய சக்தி நம்ம தொடுதலின் மூலமாக அந்த தொடு முனை கனெக்டிங் பாயிண்ட் மூலமாக நமக்குள்ளே வர்ற வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், திஸ் இஸ் வாட் சாத்தானின் ஆழங்கள். ஹவு டெவில் இஸ் ஒர்க்கிங். எப்படி தகட்டில் வேலை பார்க்குறான், எப்படி எலுமிச்சப்பழத்தில் வேலை பார்க்குறான், எப்படி முட்டையில் வேலை பார்க்குறான் அப்படின்னு இந்த மாதிரி பிசாசை குறித்தே பேசுகிறது. சொந்தக்காரங்கிட்ட பேசினா அந்தாவி உங்களுக்கு வந்துடும், மற்ற மேலே கையை வச்சா அந்த பிசாசு உங்களுக்கு வந்துடும், அடுத்து அவனுக்கு இடுப்பொலி போனால் உங்களுக்கு இடுப்பொலி வந்துடும். இப்படிலாம் சொல்லி இவர்களெல்லாம் தங்களுக்கு தெரியாமலே பிசாசோட அம்பாசிடர்ஸாக வேலை பார்த்துருக்குறாங்க, தெரிந்தோ தெரியாமலோ. ஆனால் பைபிள் அப்போ என்கிட்ட கேட்டார், கனெக்டிங் பாயிண்ட் இருக்கா? நான் சொன்னேன், கனெக்டிங் பாயிண்ட்டு இருக்குது. அது எப்படின்னா, உங்களை தொடும்போது அவன் ரசிக்கப்பட்டுருவான். அதுதான் கனெக்டிங் பாயிண்ட். ஆமென். பலிபீடத்தை தொடுகிற எவனும் பரிசுத்தமாவான். கிராஸுக்கு முன்னாடி கனெக்டிங் பாயிண்ட் வேற. கிராஸுக்கு முன்னாடி ஒரு தீட்டுப்பட்ட ஸ்திரீ ஒரு மனிதனை தொட்டா அந்த மனுஷனும் தீட்டாயிருவான். திஸ் இஸ் அ கனெக்டிங் பாயிண்ட். அடுத்து அந்த மனுஷன் எந்த பொருளை தொடுறானோ அதெல்லாம் தீட்டாயிரும்.
கட்டில் தொட்டா கட்டில் தீட்டாயிரும், பானையை தொட்டா பானை தீட்டாயிரும். ஸோ 7 நாள் வந்து அந்த தீட்டு நீங்கிறதுக்காக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் கனெக்டிங் பாயிண்ட்டு இருக்குது. ஆனால் எப்படி மாறுதுன்னா, தீட்டுப்பட்ட ஸ்திரீ இயேசுவை தொட்ட உடனே இயேசு தீட்டாகலை, அவ சுகமாயிட்டா. வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் கனெக்டிங் பாயிண்ட். ஸோ பாருங்க, டெவிலோடைய பவரை படிக்கிறது பிசாசின் ஆழங்கள். ஆனால் தேவனுடைய வல்லமையும் பிசாசின் தோல்வியையும் படிப்பது தான் புதிய ஏற்பாட்டு பார்வை. ஸோ புதிய ஏற்பாடு பிசாசின் தோல்வியை காட்டுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஓகே, அப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் பார்த்தீங்கன்னா அது பிசாசு படிக்க விட மாட்டான். ஏன் சொல்லுங்க? வெளிப்படுத்துதல் விசேஷத்தை பிசாசு படிக்க விட மாட்டான். நீ எந்த புக்கை படித்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்தா என்னது? ஆமாம், அவன் வந்து அடுத்தவங்களை வந்து மொழிப்படுத்தி எழுப்புன்ற மாதிரி ஆயிடுது, தூக்கம் வருது. அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், வந்து ஸ்பெஷலாக எல்லா புக்கையும் நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆசீர்வாதம். ஆனால் இந்த புக்கை மட்டும் இதில் எழுதியிருக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, இதில் எழுதியிருக்கிறவர்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் யாரா? பாக்கியவான். இது சும்மா நீங்கள் புரியாமல் வாசித்தாலே உங்களுக்கு அன்னைக்கு ஆமே ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா வெளிப்படுத்தல் எடுத்து டக்குன்னு வாசிக்கணும். ஆனால் நமக்கு பாருங்க, அதைத்தான் வாசிக்காத அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த காலத்தில் சொன்னா யோபு புக்கை வாசிக்காத. ஏன் சார்? பாடுகள் வரும். ஃபுல்லாக அந்த பரம்பரை குரூப்பு நம்மளுக்கு போதிச்சது. ஒன்றும் யோபுக்கே போகிற இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் சார், நான் யோபுவை பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் பணக்காரனானே. நான் யோபுவை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் யோபுவை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஊழியத்தில் வந்து ஐஸ்வர்யத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துக்குள் வந்தது. கையை தட்டு ஆமே ஆமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபு புத்தகம் மாதிரி ஒரு சூப்பரான புக்கு எனக்கு தெரிஞ்சு, அதாவது லிட்ரேச்சரில் வந்து யோபு எடுப்பாங்க. பயங்கரமான ஒரு விஷயம் சார் அது. அதில் கடைசியில் அவர் கேட்குறாரு, 133 கேள்வி கேட்குறாரு யோபுவை பார்த்து. 133 கேள்வி, 162 கேள்வி கேட்குறாரு. 133 கேள்வியான்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. அந்த கேள்வியில் ஒன்றுக்குமே யோபு பதில் சொல்ல முடியல. ஆனால் அவர் கேட்குறாரு, குதிரையோட வீரியம் உனக்கு தெரியுமா? வந்து நெருப்புக்கோழி ஓடுற ஓட்டத்தோட ஸ்பீடு தெரியுமா? காண்டாமிருகத்தின் பலன் தெரியுமா? முதலையோட பவர் தெரியுமா? நீ தண்ணிக்குள்ளே இறங்கினீன்னா வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதலைக்கிட்ட உன்னால் மோத முடியுமா? டைனோசரை பற்றி உனக்கு தெரியுமா? அதில் வெஜிடேரியன் இருக்குது தெரியுமா? அதில் வந்து நான்வெஜ் இருக்குது தெரியுமா? அப்போவே எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு ஒவ்வொன்றுடைய பவரையும் பேசுகிறாரு. சிங்கத்தோட பவர் உனக்கு தெரியுமா? வந்து குதிரையோட வேகம் தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு அவன்கிட்ட சொல்கிறாரு சொல்லுங்க? சொல்லுங்க, எதுக்கு அவன்கிட்ட கேட்டார்? சொல்லுங்களேன். நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன். சொல்லுங்க, எதுக்கு கேட்குறாரு? அவன் சொன்னான்ல, நான் நல்லவன், நான் உத்தமன், நான் பாருங்க, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், இப்படிலாம் பேசினான்ல. அப்போ அவர் சொன்னார், நீ பெரிய நல்லவன் தாண்டா. குதிரை கூட ஒரு நாள் ஓட முடியுமா? நெருப்புகளுக்கு ஓட முடியுமா? குதிரையோட வீரியம் உனக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் இருக்கிற இந்த பாசிட்டிவான விஷயம்லாம் உன்கிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை. ஆனால் உன்கிட்ட இல்லாத மிகப்பெரிய வல்லமை இந்த விலங்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய அறிவு இந்த மிருகத்திட்ட இருக்குது. சில பிராணிகள்கிட்ட இருக்குது. உன்கிட்ட இல்லாத மிகப்பெரிய சக்தி இதுக்கெல்லாம் இருக்குது. நான் சக்தியை பார்த்து நேசித்தா ஒன்று நேசிச்சிருக்க கூடாதுரா, இந்த மிருகங்களை தாண்டா நேசிச்சிருக்கணும். நீ சொல்றிய 3 நாள் சாப்பிடலை, 4 நாள் சாப்பிடலை, நான் முழங்கால நின்னவன் ஜெபிச்ச வேண்டியடா. டே, பவரை பார்த்து நேசிச்சா ஒன்றை நேசிக்க கூடாதுரா, காண்டாமிருகத்தை தாண்டா நேசிச்சிருக்கணும். அதெல்லாம் அவ்வளவு பவர் இருந்து ஒன்றை ஏந்திரமா நேசிச்சேன். நீ வந்து சக்தி உள்ளவன் என்பதனாலோ, நீ நீதி உள்ளவன் என்பதனாலோ உனக்குள்ள வந்து அந்த என்ன சக்தி, குண்டலினி சக்தி உனக்குள்ள வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனாலலாம் உன்னை நேசிக்கலடா. உன்னை விட செல்ஃப் கண்ட்ரோலான மிருகம்லாம் இருக்குடா. ஆனால் நான் உன்னை நேசிச்ச காரணம் நீ என் பிள்ளைடா, இல்லடா. ஆமே. அதை கேட்ட உன்னை யோபு ஒட்டஞ்சிட்டான். ஆண்டவரே, என் பெர்ஃபெக்ஷனுக்கு நீங்க என்ன நேசிக்கல. அப்படி பார்த்தா என்னை விட மிருகங்கள் கூட எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. எவ்வளவு விஷயத்துல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு.
நீங்கள் என்ன பிள்ளைன்னு தான் நேசிக்கிறீங்க, அதை மனசில் வச்சுக்க யோபு, அதை மனசில் வச்சாங்க. சொல்கிறான், இப்போ என்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, உங்கள்கிட்ட போய் நான் வியாபாரம் பேசிட்டேன் ஆண்டவரே. உங்களுக்கு எப்படி சொல்ல வந்து, உங்களுக்குன்னு ஒரு 2 கூட நிறையா மாம்பழம் வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஆள் இல்லை, நான் வெளியே போயிருக்கேன், திறந்து வீடு இருக்குன்னு வந்து ஒரு 4 மாம்பழத்தை திருடிட்டு மெதுவாக வெளியே வரீங்க. நான் வந்துட்டேன், வந்த உடனே கையில் மாம்பழம் இருக்குது, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வச்சுட்டேன், இருங்கன்னு சொல்லி இந்த 2 கூட தூக்கி கொடுத்தா உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும்ல. அப்படி தான் யோபுக்கு அசிங்கமாக இருந்துச்சு. இவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டோமேடா, சே இப்படி பண்ணிட்டோமேடா, நம்ம ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் மாதிரி வந்து நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், நான் செருப்பு போடலை, நான் கல்யாணம் பண்ணலை, நான் வந்து கடவுளுக்காக தியாகமாக வாழ்ந்தேன், இப்படிலாம் கேவலமாக பேசிட்டோமேடா கர்த்தர்கிட்ட. அவர் இதெல்லாம் பார்த்து என்னை நேசிக்கலை. நான் கல்யாணமாகாதவன், என்னை விட கல்யாணமாகாதவன் வந்து எத்தனையோ பேர் புறஜாதியில் வந்து காசி வந்து என்னது புத்தகையா பக்கம் எவ்வளோ பேர் திருறாங்க. அப்போ கல்யாணமாகாதவனை தேவன் தென்ன அங்கே தானே போயிருக்கணும். அவன்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோலை பார்த்தா வாழ்க்கையில் எவ்வளோ பேர்ட்ட அவர் போயிருக்கணும். ஆனால் உங்களை தாங்க அவர் நேசிச்சார். ஏன்னா இட் இஸ் நாட் மேட்ரு ஆஃப் பர்ஃபெக்ஷன், இட்ஸ் மேட்ரு ஆஃப் அஃபெக்ஷன். கைத்தறிங்களாமே. யோபு புத்தகம் இதைத்தான் காட்டுது. ஒரு மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் என்பதனால் அவனை தேவன் நேசிப்பதில்லை, அவனை நேசிக்கிறார், அவ்வளோதான். சாக்ரட்டிஸ் சொன்னா, லவ் ஹேஸ் நோ ரீசன், இஃப் இட் ஹேஸ் ரீசன் தட் இஸ் நாட் லவ். வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது இந்த வார்த்தையை நீங்க. லவ் ஹேஸ் நோ ரீசன், இஃப் இட் ஹேஸ் ரீசன் தட் இஸ் நாட் லவ். அன்புக்கு காரணமே இல்லை. ஒருவேளை உங்கள் அன்பிற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்றால் அது அன்பே இல்லை. கையத்தட்டு கையத்தட்டு. அப்ப நீங்க நேசிக்கிற ஆட்களை எல்லாம் நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும்? காரணமே இல்லாமல் தான் நேசிக்க வேண்டும். காரணம் என்று ஒன்றை தேடுவீர்கள் என்றால் அது அன்பே இல்லை. தேவனும் கூட என்னை எந்த காரணம் இல்லாமல் நேசிக்கிறார். 30 வருடங்கள் நான் அவரோடு நடந்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிப்பாடுகளை பேசியிருக்கிறேன். abundant blessing நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய பார்வைக்கு, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, என் பார்வைக்கு என் வயதுக்கு மீறின பல வெளிப்பாடுகளை பேசியிருக்கிறேன். எத்தனையோ கேள்விகளுக்கு அவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வெளிப்பாடுகளை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. எத்தனையோ கேள்விக்கு பதில் வாங்கியிருக்கிறோம். ஒன்று மட்டும் விளங்கவே மாட்டேன். அது என்னன்னா, தேவன் ஏன் என்னை நேசிக்கிறார் என்பது. அந்த கேள்விக்கு நான் மட்டுமல்ல, உங்களில் ஒருவனும் பதில் வாங்க முடியாது. உங்களில் ஒருவனும் பதில் வாங்க முடியாது. ஒருவேளை இந்த காரணத்திற்காக அவர் என்னை நேசிக்கிறார்னு கண்டுபிடிங்களேன். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதே வாரத்தில் நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்களோ அந்த காரணத்தில் ஃபெயில் ஆவீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் பக்கத்திலே நிற்பார். அப்போ தெரியும் இந்த காரணம் இல்லை அவரை நேசிக்கிறது. சில நேரங்களில் நான் கொடுப்பதை குறித்து நான் யோசித்திருக்கிறேன். தேவனுக்கு கொடுக்கறதுல நான் கரெக்டாக இருந்துருவேன். எங்கேயோ ஒரு சப்கான்சியஸில் அவர் அந்த உற்சாகமாக கொடுக்குறவன்ட்டு பிரியமாக இருக்கிறதுனால எங்கேயோ சப்கான்சியஸில் மனசில் வராது. அது வந்து சாலிடாக இருக்காது, துகளாக எங்கேயோ இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிடும். டக்குன்னு பாருங்கள், அடுத்த 2 மாதம் கொடுக்கவே முடியாத மாதிரி சூழ்நிலை ஆகிடும். தசமமா காணிக்கே போட முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஆகும். அப்போ நான் யோசிப்பேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அதே லவ்வோடு இருப்பார். அப்போ தான் பார்ப்பேன், அப்பா அப்போ நீ இருக்கு அவர் அதுக்கு நாட்டார். அப்போ அவரோட நீங்கள் பழகி வரும்போது நீங்களும் அவரை மாதிரியே மாறுவீங்க. உங்கள் லவ் வந்து ஒரு அதாவது வாட்ஸ் தட், ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத லவ்வாக மாறுது. ஸோ இது எல்லாம் யோபில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்ல வந்தேன்? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தொடங்கணும். வெளிப்படுத்தல் புத்தகம் படித்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் படிக்கிறதுக்கு மைண்டு போகாது. அதனால தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் வச்சார். இந்த புக்கை மட்டும் படித்தாலே ஆசீர்வாதம், அல்ல படிக்க தெரியாது சார் கேட்டாலே ஆசீர்வாதம். யாராச்சும் ஒரு ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் வெளிப்படுத்தல் படிப்பா ஒன்று கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மாதம் தொடர்ந்து வெளிப்படுத்தலாம் கேளுங்க, உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். நம்ம சேனலில் கூட வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிப்பதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். டெய்லி ஒரு 15 நிமிஷம் வெளிப்படுத்தல் புத்தகம். நல்லா கேட்குறேன், வீட்டிலலாம் ஐஸ்வர்யம் வரட்டும். ஏன் தெரியுமா? அங்கே பிசாசின் தோல்வி. பிசாசு ஏன் தெரியுமா அந்த புத்தகத்தை வாசிக்க விட மாட்டேன்றான்? அங்கே தான் அவன் தோல்வி இருக்குது.
அங்கே தான் அவன் முடிவு இருக்குது. அங்கே தான் அவன் எப்படி தோற்று போக போகிறான்ற முடிவை முன்னாடியே படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ வெளிப்படுத்தல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வரும். ஏன்னா படத்தோட கடைசி சீனை பார்த்துட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் இன்டர்வலில் ரொம்ப ஹாயாக இருப்பீங்க. ஏன்? முடிவு தெரியுமே நமக்கு, வெளிப்படுத்தல் அதுதான் நடக்க போகுது. ஸோ வெளிப்படுத்தல் புத்தகம் பிசாசோட தோல்வி. ஸோ புதிய ஏற்பாடு பிசாசின் தோல்வியை பற்றி பேசுகிறது. ஸோ பிசாசின் தோல்வியை நாம் படிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிசாசின் தந்திரங்கள். தோல்வினா என்ன தந்திரம்? யார் தந்திரம் பண்ணுவா? ஓட்டுப்பெட்டி எவன் மாற்றுவான்? ஓட்டுப்பெட்டியை மாற்றுறது தந்திரம். எவன் மாற்றுவான்? எவன் தோற்று போகிறானோ அவன் தான் மாற்றுவான். ஜெயிக்கிறே மாற்றுவானா? மாற்ற மாட்டான். அப்போ பிசாசு தந்திரம்னாலே அவன்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஜெயிக்கக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அவன் தந்திரத்தை பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஓகே, ஒரு சில வசனத்தை வாசிப்போம். இந்த தந்திரத்தை பிசாசை நீங்கள் பிசாசோட தந்திரத்தை புரிய புரிய அவன்கிட்ட நீங்கள் டெலிவர் ஆக ஆரம்பிக்கிறீங்க. டெலிவர் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 22 27 வரைக்கும். எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயர்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால். இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசை துரத்திக்கிட்டே வர்றாரு. பிசாசை துரத்துறாரு. உடனே எருசலேமிலிருந்து வந்த வேத பாரு. இவங்க யாரு? ஹெட் ஆஃபீஸ்லேருந்து படித்தவங்க, பைபிள் காலேஜ். ஏதோ அங்கங்கே பிரான்ச்சு அவுட்லெட்டில் படிக்காமல் எருசலேமில் வந்த வேத பாரகர்னா நாங்களாம் அங்கேயே நேரடியாக பெங்களூர்லேயே படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா. இல்லை, நாங்கள் சென்னையிலே படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் அந்த ஹெட் ஆஃபீஸ்லேயே படித்தது. அந்த வேதபாரர்கள் சொன்னாங்களாம், இது இப்படி பார்க்குறாங்க பிசாசத்தை பார்த்து, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசை துரத்துகிறான். எப்படி? பிசாசின் தலைவனாலே பிசாசை துரத்துறான் அப்படின்னு பிசாசை துரத்துறதை பற்றி பேசுகிறப்ப அடுத்து இயேசு என்ன சொல்கிறாரு? வாசிங்க. அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு உவமைகளாய் சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால். ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க. அவங்க சொன்னது சாத்தான். சாத்தான் அப்படின்னு வார்த்தை வந்தோன்னா அடுத்து என்ன வார்த்தை வருது? சொல்லுங்க. நீங்க ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா சாத்தானுடைய தந்திரத்தை புரிஞ்சு அவனை துரத்துற ஆளா இருப்பீங்க. சாத்தானுடைய தந்திரத்தை புரிஞ்சு கொள்ளும் போதே அவன் துரத்தப்படுறான். அவன் துரத்தப்பட அதாவது இப்படி கூட சொல்றேன், சாத்தானோட தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்க தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ள வர்ற ஆரம்பிக்கிறது. என்னைக்கு சபை சாத்தானோட தந்திரத்தை தெரியாம இருக்குதோ அது வரைக்கும் அவன் ராஜ்யத்தில் இருக்கு. தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே ராஜ்யம் மாறுது. பாருங்க, ஒரு ராஜ்யம், வாசிங்க. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. பாத்தீங்களா? இப்ப சாத்தான துரத்துறது அப்படின்ற மேட்ரு பேசின உடனே உடைமைகளை கொள்ளையிடுவது அதை பேசுறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க. எப்ப அதாவது இப்ப இந்த ஏரியாவில் ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், சிட்பண்டு நடத்தி. அப்போ ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் ஏமாத்துறான்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா என்னங்க செய்வான்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. லோ, கேட்டிங்களா இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏமாத்துறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டா அவன் என்ன செய்வான்? அவ்வளோதான். அப்போ தந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனால அவன் ஓடிடுவான். நீங்க கட்டி உருண்டு துரத்தவே வேணாம். இதுதான் தந்திரமா அவன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஓடிடுவான். ஸோ நீங்க துரத்தவே வேணாம். அவன் தந்திரம் தெரிஞ்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் அவன் உங்க ஏரியாவில் நிற்க மாட்டான். அப்ப தந்திரத்தை புரிஞ்சுக்க
பிசாசு துரத்தப்படுறான். அவன் துரத்தப்பட தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த பேக்கேஜை அப்படியே லூக்கா 11 ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஒரு வசனம் இங்கே மிஸ்ஸிங். 11:20 அந்த வசனம் இருக்கு. வாசிங்க, லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்து இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் உள்ள வருதுன்னா பிசாசு வெளியே போறான்னு அர்த்தம். பிசாசு வெளியே போறப்ப தேவனுடைய ராஜ்யம் உள்ள வருது. பிசாசு எப்ப வெளியே போறான் அதை சொல்லுங்க. தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அவன் வெளியேறி போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, தரித்திரம் ஒரு ஆசீர்வாதம் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரியா? அப்ப நான் என்ன நினைப்பேன், நான் தரித்திரத்தில் இருக்கும்போதெல்லாம் நான் என்னடா ஒரு 100 ரூபா கூட இல்லடான்னு அழுகும்போது என் மனசுல இவரும் என்னோடு கூட சேர்ந்து இயேசுவும் அழுகிறார். நான் நடந்து போகும்போது இயேசுவும் என்னோடு கூட சேர்ந்து நடக்கிறார். இது எல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். இதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இந்த தரித்திரத்தை இயேசு என்ன செய்யல, விரும்பல. ஆனா அதை விரும்புறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. பார்த்தீங்களா? பேதுருவுக்கும் யோவானுக்கும் வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஆமா, இப்ப என் பையில கூட தான் இல்லை. அப்ப அதுக்கு அர்த்தம் என்கிட்ட காசே இல்லைன்னு அர்த்தமா? இந்தியாவுக்குள்ள எவன் கையிலையுமே இப்ப காசு இல்லை. என்ன சார், எல்லாமே டிஜிட்டல் மணியா இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, கால்களிலே கொண்டு கையில இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேதுரு யோவானுக்கு பணம் கையில இல்ல. சத்தமா சொல்லுங்க, பணம் கையில இல்ல, பணம் கால்ல இருந்துச்சு. அப்ப தரித்திரம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற பொய்யை நான் நம்பிக்கொண்டிருந்த வரைக்கும் தரித்திரம் தாண்டவம் ஆடியது. ஆனால் ஒரு நாள் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு நம் பொருட்டு தரித்திரர் ஆனாரே. கை தட்டி இருக்க வேண்டாமா? மசமசனம் உட்கார்ந்து என்ன தரித்திரர் ஆனாரே. ஏகாரம். ஆமா, அது யாரு? ஆகாரம். ஏகாரம். அதாவது தரித்திரர் ஆனாரே. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு அந்த ஏகாரம் பயன்படுத்தப்படுகிறது. அவரே அப்படின்னா வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனாரே அப்படின்றான். அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான். ஆனார் அப்படி முடிக்காம ஆனாரே அப்படின்னா எவ்வளவு முக்கியமான வார்த்தை. அப்ப அதை படிச்ச உடனே ஆஹா, அப்ப தரித்திரம் தேவனுடைய திட்டம் இல்லையோ என்கிற அறிவு வந்த உடனே ஒண்ணு வெளியே போயிடுச்சு. என்ன வெளியே போச்சு சொல்லுங்க? தரித்திரம் வெளியே போயிடுச்சு. வியாதி தேவனுடைய ஆசீர்வாதம். வியாதியின் மூலம் தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்கிற மனநிலை இருந்த வரைக்கும் வியாதி நம்ம சரீரத்தில் ஆளுகை செய்தது. ஆனா ஒரு நாள் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்கிற வார்த்தையை கேட்டபோது நம்ம என்ன செய்யறோம்? வியாதியிலிருந்து வெளியே வரோம். வியாதியிலிருந்து நம்ம வெளியே வரல, நம்மகிட்ட வியாதி வெளியே போகுது. அப்ப தந்திரம் தெரிய தெரிய இந்த மந்திரம் எல்லாம் என்ன செய்யுது? மறைஞ்சு போகுது. அப்ப பிசாசோட தந்திரத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது இந்த லைட் வந்த உடனே பிசாசோட ராஜ்யம் வெளியே போகுது, தேவனுடைய ராஜ்யம் உள்ள வருது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஷாபா ஹாரா பாலா தேரே மேலே ஹாந்துனா மனாதியாங்கா. அதான் சொல்றேன், devil is a hidden enemy. செகண்ட் வீக் பார்த்தோம். devil is a hidden enemy. ஒவ்வொரு எதிர்மறையான செயலுக்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில எதிர்மறையான எதுவும் இருக்கவே முடியாது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரு, தெருவுல கொலாயில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட அதுக்கு பின்னாடி சண்டையின் ஆவி இருக்கு. இவர் என்ன செய்வாராம்? தூரத்துல இருந்து இயேசு நாமத்துல கொலாய் சண்டை உண்டாக்குறாவே கட்டிந்து கொள்ளுகிறேன். பஸ்ல உட்காந்துருப்பாராம், கட்டிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு.
அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு பஸ்ஸு கிளம்புறக்குள்ள அமைதியாயிடுவாங்க. கொலாய் சண்டைக்கு பின்னாடியே பிசாசு இருக்கிறான்னா, 2 நாட்டு கடையில் சண்டை வருதுன்னா பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னாடி ஏதோ ஒரு தந்திர ஆவி ஒன்று இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அசுத்த ஆவி வேலை செஞ்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு வேலை பார்த்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யுத்தங்களுக்கு பின்பாய் பிசாசுல நினைக்கிறீங்களா? வியாதிக்கு பின்னாடி பிசாசுல நினைக்கிறீங்களா? குறைவுகளுக்கு பின்பாய் பிசாசுல நினைக்கிறீங்களா? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா ஒருத்தர் இருந்தானே, அதை வந்து இவன் சப்பானி நாய், அவர் சொன்னார் குறைவுன்னு, அது வந்து பிசாசுன்னாரு. ஒரு அம்மா 18 வருஷம் கூடியா இருந்துச்சு, எல்லாம் கூடி நாய். இவர் சொன்னாரு சாத்தான் கட்டி வைத்திருந்த, கையை தட்டுங்க ஒருத்தவர், ஆமென். மேரே மாலா சாந்து ராபா ரபாலா தி ரெமேனே ஷாக்குரா பாலா பதராமானா மதியம். அப்படி அந்நிய பாஷையில் பேசுங்க, இடையில பேசுங்க, பேச 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 எல்லா கட்டுகளும் உடையட்டு இயேசு நாமத்தில்.